வெல்கம் டு வாட்ச் அவுட். சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நம்பர் 3ல் திங்ஸ் டு வாட்ச் அவுட் என்னென்ன. நம்பர் 1 என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அம்பியாவும் நம்ம எம்ஐ அந்நியனாகவும் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை சிஎஸ்கேவும் அந்நியனாக மாறிட்டா. பிகாஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடுவாங்கப்பா. சிவம் டூபே மாதிரி யாராவது ஒருத்தர் அச்சு ஆடுவாங்க. மற்றபடி கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஆடுற ஒரு டீம் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், டெவான் கான்வே ஆகட்டும், அப்படியே திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் ரேட் அபவ் 180 200லாம் கிடையாது. அவங்க ஒரு பிட்வீன் 130s to the 150s அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் பேட்டர்ஸ் தான். இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான்ற மாதிரி ஒரு ஒரு பேர் வந்து சிஎஸ்கே இருக்குது. இந்த வருஷம் ஸ்குவாடுமே கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு ராகுல் திரிபாதி, ஒரு டெவான், இவர் நம்ம அது யார், ஒரு ரச்சின் ரவீந்திரா அண்ட் தீபக் கூட, இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் 130s to 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடுறவங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி இந்த ஸ்குவாட் வந்து ஒரு அன்பியிலேருந்து அந்நியனாக மாறுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. பிகாஸ் எம்ஐ அந்நியன் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ரோஹித் சர்மா, ஒரு திலக் வர்மா எல்லாம் அடி 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 தான். ஸோ இந்த அடி 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 டீமை அடிக்கணும்னா நீங்களும் அடிக்கணும். புரிஞ்சுதுல? ஸோ அதை வந்து பண்ணுவாங்களா அப்படின்றதான் வந்து இன்றைக்கி திங்ஸ் டு வாட்ச் அவுட் நம்ம முதல் விஷயமாக பார்க்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியாவுடைய ஆப்சன்ஸுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமா இன்னைக்கு. பிகாஸ் அவர் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்விங் பவுலராகவும் இருக்கிறாரு, பவர் பிளேயில் போடுறாரு, ஆல்ரவுண்டரு, அவரமாக ஒரு ஹிட்டர். ரீசெண்ட் டைம்ஸ் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விங்லேயும் சூப்பராக பவுலிங்கு, அதை விட்டால் வந்து பேட்டிங்லேயும் ஃபினிஷிங் பழைய மாதிரி வந்து 6 எல்லாம் மிட் விக்கெட்லேயும் ஸ்ட்ரைட்லேயும் அடிக்க பறக்கூட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இஸ் பேக் டு ஃபார்முங்கும் போது கண்டிப்பாக அவருடைய ஆப்சன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். இது திங்ஸ் டு வாட்ச் அவுட்ல நம்பர் 2. அண்ட் மூணாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே உடைய ஸ்பின் இந்த பக்கம், மும்பை இந்தியன்ஸ் உடைய பேஸ் அந்த பக்கம். ரெண்டும் சரியான தரமான ஒரு பேட். பிகாஸ் இங்கே வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமதுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் தலைமையில் கூட இருக்கிற தீபக் சஹர் வெறித்தனமான பவுலிங் அவங்ககிட்ட காத்துக்கிட்டு. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங்காக இந்த ஸ்பின் பவுலிங்காக ரெண்டில் எது அப்படின்றத அடித்து காட்ட வேண்டிய நேரம் இது. அண்ட் திங்ஸ் டு வாட்ச் அவுட்டில் நான்காவது என்ன அப்படின்னா, எம்ஐயோடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது எம்ஐ தான் சிஎஸ்கேவோட நம்பர்ஸில் அதிகமாக நாங்கள் உங்களை தோக்கடிச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு. ஆனால் சிஎஸ்கேவுடைய ஃபார்ம் சொல்லுது கடந்த 5 மேட்ச்சில் 4 முறை நீங்கள் எங்கிட்ட தோற்றுருக்கீங்க தம்பிங்களா, அமைதியாக இருங்க அப்படின்னு. ஸோ ஹிஸ்ட்ரியாக ஃபார்மாக ரெண்டில் எது பெருசு அப்படிங்கிறதையும் திரும்ப அடித்து தான் பார்க்க வேண்டியது. 5வது விஷயம் டு வாட்ச் அவுட் என்ன அப்படின்னா, எம்எஸ்டியுடைய ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து வரக்கூடியது சென்னைக்கு எதுக்கு, செப்பாக்கு ஸ்டேடியத்துக்குள்ளே எதுக்கு, ஏ டியர், பி டியர், சி டியர், ஹாஸ்பிட்டாலிட்டி, எஃப் லோவர், டி லோவர், எதுக்கு எதுக்கு தோனி உள்ளே வருவார், அவருக்கான பாட்டு போடப்படும், அந்த பாட்டுக்கு என்ட்ரி நடந்து வருவார், இந்த வருஷம் வரப்போது லப்பர் பந்து பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே, லப்பர் பந்து கிடையாது, விஜயகாந்தோடைய பாடல் வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. பொட்டு வச்ச பாட்டை போடுவாங்க, தலைவன் நடந்து உள்ளே வருவார், வெறித்தனமாக இருக்கணும். அதுக்காகவே டிக்கெட்டை வாங்கி பல பேர் வந்துட்டு ஐயோ அந்த பாட்டுக்கு தலைவன் நடந்து வரதை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடிட்ஸில் அதெல்லாம் பார்த்தது பத்தாது, உண்மையாக அவர் நடந்து வரும்போது அந்த பாட்டு ஓரதை நான் பார்க்கணுங்க அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்டு போகிறாங்க. ஸோ எம்எஸ்டியோடைய ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குமா, என்ட்ரி கூட கிடச்சிருங்க. ஃபயர் ஒர்க் அந்த ஒரு 6 பாலும் ஃபேஸ் பண்ணாலும் சரி, 60 பால் ஃபேஸ் பண்ணாலும் சரி, வெறித்தனமான ஒரு தோனி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். வெளியே வந்து நான் காலரை தூக்கி விட்டு என்ன தலை அடி பார்த்தல 43 வயசு போ அப்படின்னு நான் சொல்லணுங்க அப்படின்ற அந்த சிஎஸ்கே ரசிகர்களுடைய, தோனி ரசிகர்களுடைய அந்த ஆசை நிறைவேறுமா? தீஸ் ஆர் த திங்ஸ் டு வாட்ச் அவுட் இன் டுடேஸ் மேட்ச். ஸோ நாளைக்கு நான் உங்களை வந்து அடுத்த வாட்ச் அவுட்டில் பார்க்குறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.